செம்ம டேஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு புளிக்குழம்பு நம்ம சேனலில் செஞ்சு காட்ட போகிறோம். கல்யாண வீட்டு புளிக்குழம்பே தள்ளி நிற்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொல்கிற இந்த ஈஸியான மெத்தடில் இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்ப ஒரு தடவை மட்டும் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு வெண்டைக்காயை பீஸாக கட் பண்ணி ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்தி இந்த வெண்டைக்காயை அதில் நல்லா வதக்கணும். இந்த வெண்டைக்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சீரகம் சோம்பு கலந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 பல் உள்ள சேர்த்திக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் நறுக்கி உள்ள சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு வரமிளகா 3 சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 10 அப்படியே உருவி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. கட் பண்ணி வச்ச ஒரு 3 தக்காளியை உள்ளே சேர்த்திக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா தாளிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை எடுத்து இந்த தக்காளி வெங்காயத்துக்கூட சேர்த்திடலாம். நல்லா கலரி விட்டுருங்க, உள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட மல்லித்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணி கலரி விட்டுருங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணியில் மலை நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி இதில் உள்ளே சேர்த்திக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 10 பல் வெங்காயம், தேங்காய் துருவல் கொஞ்சம் பச்சையாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து இந்த வெண்டைக்காய் இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அந்த பச்சையாக அரைச்ச தேங்காயும் வெங்காயத்தையும் உள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி. இந்த குழம்பு வந்து ஒயிட் ரைஸ், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு தடவை மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக நான் என்ன சொல்ல போகிறேன், என்னோடய சேனலுக்கு மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.